விவசாய பெருமக்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம்னு பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையம் கலப்பின மாட்டுச்சந்தையில் தாங்க இருக்கும். இந்த கலப்பின மாட்டுச்சந்தை வாரம் வியாழக்கிழமை காலையில் ஒரு 4 மணிக்கு ஆரம்பித்து 11 மணி வரைக்கும் சந்தை நடைபெறுதுங்க. இந்த சந்தைக்கு அதிக அளவில் ஹெச்எப் சினை மாடுகள், கன்று மாடுகள், அதே மாதிரி ஜெர்சி சினை மாடுகள், கன்று மாடுகள்னு அதிக அளவில் மாடுகள் விற்பனைக்கு வருது. இந்த வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். ஈரோடு கருங்கல்பாளையம் மாட்டு சந்தையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி விலையில் ஜெர்சி மாடுகளே இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. இந்த கம்மி விலை மாடுனா இது தாங்க கம்மி விலை மாடு. இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் பட்ஜெட் கம்மியில் உள்ள மாடு தான். ஐயா தாங்க கொண்டாந்துருக்காரு. ஐயா, இந்த மாடலில் என்ன விலைங்க சொல்கிறீங்க? இது 45 ரூபா சொல்லுது. 45,000 ரூபா. எத்தனாவது ஈத்து? ஒரு 3வது ஈத்து இருக்குமா? 3வது ஈத்து. என்ன விலை கேட்குறாங்க? இப்போ கேட்குறீங்க 38, 39 கேட்குறேன். சரி. இந்த மாடு தலைச்சனா? 2 தலைச்சேன். அது ரெண்டுமே தலைச்சனே. அது என்ன விலை சொல்கிறீங்க? ஒன்று 45,000 சொல்கிறேன், ஒன்று 37 ரூபா. ஃபஸ்ட் இருக்கிறது 45, இது 45. ரெண்டாவது இருக்கிறது 37. இந்த விலை தான் இருக்குது. இதெல்லாம் கறவை வந்து ஒரு 10 வருமா? 10 வராது, கொஞ்சம் கம்மியாக வரும். இந்த கண்ணுக்கு 8 வரும், ஒரு 8 வரும். சரி, ஒரு நேரத்துக்கு ஒரு நாளைக்கு 8 வரும். ஒரு நாளைக்கு 8 வரும். இது வேணால் கொஞ்சம் சேர்ந்து வரும். இது வச்சு வரும். இது நேரம் ஒரு நேரத்துக்கு 50 லிட்டர் வரும். சரிங்க. ஏன்னா இது வந்து ஈத்து மாடு, அது வந்து தலைச்ச மாடு. சரி, இன்னைக்கு சந்தை நிலவரம் உங்களுக்கு எப்படி இருக்குங்க? இன்னைக்கு சந்தை நிலவரம் ரொம்ப கம்மி. சரி, நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க? மாடு கொண்டாந்துருக்கீங்க? பவானி அந்த ஊராட்சி கொட்டேன். எத்தனை மாடு கொண்டாந்தீங்க? 4 கொண்டாந்தீங்க. 3 தான். 4மே இருக்கா? ஐயோ, அப்போ வண்டி வாடகை தான் போச்சு. வண்டி வாடகை, உங்கள் உழைப்பு எல்லாமே போச்சு. 4 மாடு கொண்டாந்து 4 மாடுமே விற்பனை ஆகலை. எதனால 4 மாடுமே விற்பனை ஆகலை? என்ன காரணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு இந்த மழை பெஞ்சதுனால வியாபாரி சரியாக வரல. வியாபாரிகள், வெளி மாநிலத்து வியாபாரிகளும் நிறைய வரல. அதனால ஒரு மாடு கூட விற்பனை ஆகலை. எல்லாம் விலையை சேர்த்து சொல்லிட்டீங்களா? இல்லை விலையெல்லாம் அப்புறம் அதை விட நான் போய் ஊர்காட்டில் வாங்குறது. அதாவது எடுத்த விலைக்கு மாடு எடுத்தது கொடுத்துருக்கீங்க. ஆமாம், அதாவது எடுத்த விலைக்கு கேட்டிருக்காங்க. பழைய காலம் சொல்லு. 42. அதாவது மாடு எடுத்த விலைக்கு விட கம்மி தான் கேட்குறாங்களாமாங்க. அதனால் ஐயா வந்து கொடுக்கல. மாடெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல மாடு தாங்க. இது கொஞ்சம் ஈத்து மாடு. இது வந்து கொஞ்சம் அதாவது இது தலைச்சுந்தான். மாடெல்லாம் நல்லாயிருக்கு. ஒரு 8 வருங்க. சாரி, ஒரு நாளைக்கு 8 லிட்டர் வருங்க. ரெண்டும் இந்த விலைக்கு தான் இருக்குது இந்த நிலவரம். அதாவது கொஞ்சம் பெருமாடெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சேல்ஸ் ஆயிடுச்சுங்க. இன்றைக்கி கொஞ்சம் அளவான மாடுகள் தான் நிற்கிதுங்க இன்றைக்கி. இது வந்து பட்ஜெட் கம்மிங்க. ஜெர்சி மாடெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல மாடுங்க இந்த வாரம் வந்துருந்துச்சுங்க. நல்ல சூப்பர் மாடாக வந்துருந்துச்சு. மாடுகளும் பார்த்திங்கன்னா விலையும் கொஞ்சம் அனுசரித்து தான் சொன்னாங்க. ஏன்னா இந்த வாரம் பார்த்திங்கன்னா வியாபாரிகள் கொஞ்சம் வரவு கம்மி தான். அதனால் விலையும் கொஞ்சம் அனுசரித்து தான் சொன்னாங்க. நம்ம ஒரு 4 மாடு எடுத்த மாடெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 70 ரூபாய்க்கு உள்ளதாங்க எடுத்தோம். நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 4 மாடு எடுத்தோங்க சந்தையில். இன்றைக்கி கருங்கல்பாளையம் சந்தையில் 4 மாடு எடுத்தோம். பார்த்திங்கன்னா துறையூருக்கு ஒரு மாடும், கோயம்புத்தூர் சூலூருக்கு ஒரு 3 மாடு எடுத்தோங்க, ஜெர்சி ஹெச்எப்னு. இன்றைக்கி மாடு நிலவரம் கொஞ்சம் பரவாயில்லைங்க. அதாவது வாங்குறவங்களுக்கு பரவாயில்ல. மாடெல்லாம் பாருங்கள், நிறைய மாடு வந்துருந்துச்சிங்க இன்றைக்கி. ஜெர்சி வந்து மெஜாரிட்டி இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக வந்துருந்துச்சிங்க. ஒவ்வொரு வாரம் பார்த்திங்கன்னா ஜெர்சி கம்மியாக வரும், ஒவ்வொரு வாரம் ஹெச்எப் அதிகமாக வரும். இந்த வாரம் ஜெர்சி அதிகமாக வந்துருந்துச்சுங்க. நீங்கள் பாருங்கள், மாடு நல்ல ஹெவி சைஸ் மாடு. மடி பெரும் மடிங்க, நல்ல மாடுங்க. ஆனால் தொங்கு மடி தான். ஐயா, இந்த மாடு என்ன விலை? 75 சொல்கிறீங்க. 3வது மாடு இருக்குமா? பல்லு கடமளப்பு. என்ன விலை வரைக்கும் கேட்குறாங்கய்யா? 67 ரூபாய் கேட்குறாங்க. சரி சரிங்க.
67,000 கேட்குறாங்களாமாங்க. மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈத்து மாடுங்க. தாராளமாக வந்து உங்களுக்கு ஒரு 15 லிட்டர் தாண்டி தாங்க கறக்கும். மாடு அந்தளவுக்கு பெருமாடாக இருக்குது. பெருமாடு அந்த அளவுக்கு தான் பால் கறவை இருக்கும். ஃபேட் எசனப்லாம் நல்லாவே இருக்குங்க மாடு. அந்தளவுக்கு நல்லா பெருமாடுங்க. மடி அமைப்புலாம் பாருங்கள் ஜம்முன்னு இருக்குது. நல்ல ஊக்கம், நல்ல தீவனம் கொடுத்தோம்னா, பச்சை கொடுத்து நல்லா கலப்பு தீவனங்கள் கொடுத்தோம்னா நல்ல கறவை இருக்குங்க. நல்ல நரம்பு தரையெல்லாம் நல்ல நரம்பு தரையாக இருக்குது. விலை வந்து இவங்க அனுசரித்து கொடுக்கல. அதாவது அனுசரித்து கொடுக்கலன்னா அவங்களுக்கு படியில்லைங்க, அதனால் கொடுக்காம விட்டாங்க. இந்த மாடு பாருங்கள், ஒரு 4வது ஈத்து மாடு இருக்கும். விலை வந்து 57,000 சொல்கிறாங்க. பல் வந்து கடைமளைப்பில் இருக்குங்க. 57,000 சொல்கிறாங்க. முன்ன பின்ன அனுசரித்து தரேங்கிறாரு. இல்லை, சொல்கிறதே 57 சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறாரு. அண்ணா வணக்கண்ணா. அண்ணா இன்னைக்கு மாட்டு வேலை இன்னைக்கு சம்பளம் தான். இன்னைக்கு எத்தனை மாடு கொண்டாந்தீங்க? 4 கொண்டாந்தீங்க. 4 எத்தனை விற்பனை ஆனிச்சு? 2 கொடுத்துருக்கீங்க, 2 விற்பனை ஆயிடுச்சு. சரி, இந்த மாடு என்ன வேலை சொல்கிறீங்க? 62. இப்போ தலைச்சனா 2 நீத்துங்க. பல்லுங்க 6 பல்லு. சரி, இந்த மாடு, இந்த சின்ன மாடு பல்லு சேர்ந்த மாடு, இது என்ன வேலை சொன்னீங்க? 47,000. இதுங்க செம்புத்து 42. இது எத்தனாவது ஈத்துங்க? சரிங்க, இது 47. 42, 47. இன்னைக்கு சந்தை நேரம் வரும். அவ்வளோ உக்கு தான் பரவாயில்ல. விலை இல்லை. சரி தலைவரா, ஓகே. நண்பர்கள், இந்த மாடு பார்த்தீங்கன்னா ஒரு 3வது ஈத்து மாடுங்க. 57,000 சொல்லி 50,000 சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் 3வது ஈத்து மாடுங்க. கறவை ஒரு 15 லிட்டர் தாராளமாக வருங்க. இதையும் பார்த்தீங்கன்னா தலைச்ச மாடு தாங்க. 57,000 சொல்கிறாரு. அவ்வளோ மடியே இல்லைங்க. இன்னும் டைம் ஆகும். மடியே இல்லை. இதெல்லாம் பாருங்கள், கண்ணு மாடு. இங்கேயே சந்தையிலேயே வந்து கண்ணு போட்ட மாடுங்க இதெல்லாமே. சாய்குர் மகாராஜா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி ஈரோடு கருங்கல்பாளையம் மாட்டு சந்தையில் பார்த்திங்கன்னா ஒரு 3 மாடு எடுத்திருக்கோங்க. 2 ஹெச்எஃப் கிராஸ் மாடு, ஒரு ஜெர்சி கிராஸ் மாடு எடுத்திருக்கோம். ரெண்டுமே பார்த்திங்கன்னா நல்ல தரமான மாடுங்க. 3மே பார்த்திங்கன்னா தலையத்தில் தான் வாங்கியிருக்கோம். 3 மாடுமே நல்ல சூப்பரான மாடு தான் வாங்கியிருக்கோம். அண்ணனுக்கு தான் வாங்கியிருக்கோம். கோயம்புத்தூருக்கு வாங்கியிருக்கோங்க. மாடு பாருங்கள், எல்லாமே நல்ல சூப்பர் மாடு. ஒரு 18 லிட்டர் கறவை தாராளமாக எதிர்பார்க்கலாம். இந்த 2 மாடும் 18 லிட்டர் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. இது வந்து ஒரு 15 லிட்டர் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அந்தளவுக்கு நல்ல மாடு. எல்லாமே மடி செட்லாம் நல்ல சூப்பரான மடி செட்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், நல்ல மடி செட்டுங்க. மடி செட்டெலாம் ஒரு பஞ்சமுள்ள அருமையான காம்பு அமைப்பில் இருக்குது பாருங்கள். அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கண்ணா. அண்ணா, இப்போ நீங்கள் எங்கேருந்து வரீங்க? கோயம்புத்தூர்லேருந்து வரீங்க. நீங்கள் நமக்கு வந்து கால் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்திருக்கீங்கண்ணா. ஆனால் எதுக்கு நான் மாடு எடுத்திருக்கீங்க? மாட்டு பண்ணைக்கா எப்படி?
பண்ணைக்கு தான். எத்தனை மாடு எடுக்கலான்னு ஒரு ஐடியாண்ணா? ஒரு 20 மாடுங்க. 20 மாடு எடுக்கலான்னு ஒரு ஐடியா. இப்போ வந்து ஒரு 3 மாடு எடுத்திருக்கோம். கொஞ்சம் பட்ஜெட் கம்மியிலேயே நம்ம ரீசனபிளாக பார்த்துக்குறோம். அப்படி தானேங்கண்ணா? நாங்கள் எதிர்பார்க்காம உள்ளதை நீங்கள் அது மாதிரி கம்மியாக எடுத்து கொடுத்துருக்கீங்க. ஆமாண்ணா. இப்போ நம்ம அப்படியே கொஞ்சம் விலையை மட்டும் நம்ம சொல்லிடலாண்ணா. ஆனால் அந்த ஃபஸ்ட்டு மாடு என்ன விலைக்கு எடுத்தோம்? அது வந்து தலையத்து மாடு தான். 77,000 ரூபாய்க்கு எடுத்திருக்கோம். 77,000 ரூபாய்க்கு எடுத்திருக்கோம். இது வந்துட்டு 64,000 ரூபாய்க்கு எடுத்திருக்கோம். அப்படி தானேங்கண்ணா? இது வந்து 58,500 ரூபாய்க்கு எடுத்திருக்கோம். இந்த 3 மாடு எடுத்திருக்கோம். உங்களுக்கு விலையெல்லாம் இந்த வாரம் பரவாயில்லையாங்கண்ணா? உங்களுக்கு விலையெல்லாம் அனுசரித்து தான் நம்ம எடுத்திருக்கோம். முன்ன பின்ன அனுசரித்து தான் நம்ம எடுத்திருக்கோம். மாடெல்லாம் நல்ல தரமான மாடுனா இந்த 2 மாடு பார்த்திங்கன்னா ஒரு 18 லிட்டர் தாராளமாக நம்ம கறவை எதிர்பார்க்கலாம். இந்த மாடு கிராஸ் மாடு ஒரு 15 லிட்டர் தாராளமாக எதிர்பார்க்கலாம்ண்ணா. அந்த மாதிரி தான் மாடு எடுத்துருக்கோம் இன்றைக்கி. உங்களுக்கு திருப்தி தானுங்கண்ணா? உங்களுக்கும் திருப்தி தானுங்கண்ணா? இன்னும் மாடு எடுக்கணும். அடுத்த வாரம் வருவீங்க, எடுத்துக்கலாம்ண்ணா. வாரம் நம்ம ஒரு அளவாக ஒரு 3 மாடாக எடுத்துக்கலாம்ண்ணா. அப்படி பண்ணிக்கலாம். சரிங்களா? போயிட்டு மாட்டுப்பணியை நல்ல முறையாக வச்சு சக்ஸஸ் முறையாக நல்ல முறையாக பண்ணுங்கள். மாடை வந்து நம்ம எப்படின்னா ஒரு 3 மாடு 4 மாட்டுக்கு மேலே எடுக்கக்கூடாதுங்கண்ணா. ஏன்னா ஒட்டுக்கா கன்று போட்டுச்சுன்னா அப்புறம் கவனிக்க முடியாது நம்மளால். அதனால தான். சரிங்கண்ணா? ஆனால் உங்களுக்கு நான் வந்து வழி நடத்திக்கிறேண்ணா. நீங்கள் மாடை எடுங்க. நான் வந்து உங்களுக்கு எப்படி பக்குவமாக ஒரு அட்வைஸ் பண்ண முடியுமோ நான் பண்ணி கொடுத்துறேன் உங்களுக்கு. இல்லைங்க, நீங்கள் எடுத்துக்கூட எங்களுக்கு ஒரு நம்பிக்கையாகிடுச்சு. 10 மாடுக்கு நாங்கள் 10 மாடு தான் எடுக்கணும்னு நினச்சேங்க. சரிங்கண்ணா. இப்போ நீங்கள் எடுத்து கொடுங்க, எங்களுக்கு ஒரு நம்பிக்கையாக இருக்குது. 20 மாடு தான் எடுக்குவோம், அப்படி ஒரு நம்பிக்கையாக இருக்குங்க. கண்டிப்பாக நான் முறையாக நம்ம பண்ணிக்கலாங்கண்ணா. எப்படி பண்ணணுமோ அப்படின்னு முறையாக பண்ணிக்கலாங்கண்ணா. ரொம்ப நன்றிங்கண்ணா. நண்பர்களே, இப்போ அண்ணன் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூருக்கு எடுத்துகிட்டு போகிறாரு மாட்டு பண்ணை வைக்கிறதுக்கு. இப்போ வந்து வண்டி வாடகை பேசியாச்சுங்க. வண்டி வாடகை வந்து 3,500 ரூபாங்க. அப்புறம் டோல்கேட்டுக்கு தனியாக வரும். இந்த மாதிரி மாடுகள் வேணும்னா நம்ம சாய்குரு மகாராஜ் யூடியூப் சேனலில் தொடர்பு கொள்ளுங்கள். நல்ல முறையாக நம்ம வாங்கி கொடுக்கலாங்க. நன்றிங்க. நண்பர்களே, இங்கே பாருங்கள், அண்ணனுக்கு சூப்பர் மாடுகளாக 3 மாடு எடுத்து கொடுத்தாச்சுங்க. அண்ணனும் ஏற்ற போகிறார் வண்டியில். இந்த மாதிரி மாடுகள்லாம் ஹெச்எப் மாடுகளாக இருக்கட்டும், ஜெர்சி மாடுகளாக இருக்கட்டும், உங்களுக்கு வேணும்னா நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலில் தொடர்பு கொண்டிங்கன்னா நல்ல மாடுகளாக நம்ம தேர்வு பண்ணி எடுத்து கொடுக்கலாங்க. பொறுமையாக, அவசரம் இல்லாமல் பொறுமையாக, தெளிவாக, நிதானமாக தொலாவி நல்ல மாடுகளாக தேர்வு பண்ணி நம்ம எடுத்து கொடுக்குறோங்க. இந்த மாதிரி மாடுகள்லாம் வேணும்னா நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலில் தொடர்பு கொண்டிங்கன்னா நல்ல முறையாக எடுத்து கொடுக்கலாங்க. நண்பர்களே, இங்கே பாருங்கள், 3 மாடையும் ஏற்றி கட்டியாச்சு. சேஃப்டியாக ஏற்றி கட்டியாச்சு. மாடு வந்து 3 மாடுகளும் ரொம்ப இடிச்சிக்காமல் நல்லா ஒரு பெரிய வண்டியில் தான் நம்ம ஏற்றி கட்டியிருக்கோம். ஏற்றி சேஃப்டியாக கட்டி அனுப்பிவிட்டோங்க. அதாவது மாடு ஏற்றி கட்டுற வரைக்கும் நம்ம பொறுப்பு தாங்க. வண்டி வாடகை பேசி மாடை ஏற்றி கட்டி அனுப்புகிற வரைக்கும் நம்ம பொறுப்பில் தான் இருக்குங்க. பாருங்கள், நீட்டாக ஏற்றி கட்டியாச்சு. சாய்குரு மகாராஜா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி துறையூருக்கு பார்த்திங்கன்னா ஒரு மாடு எடுத்து கொடுத்துருக்கோங்க. ஜெர்சியில் கேட்டார் அண்ணன். கொஞ்சம் வெயிலுக்கு தாங்கின மாதிரி கொஞ்சம் ஜெர்சியில் கொம்பு டைப்பில் வேணும்னு கேட்டார். அதனால் கொம்பில் வந்து ஒரு மாடு எடுத்துருக்குறோம். அங்கே பாருங்கள், ஜெர்சியில் நல்ல சூப்பர் மாடு. இன்னும் ஒரு 10 to 15 நாள் ஆகும் கன்று போடுறதுக்குங்க. மாடு அந்த மாதிரி மாடு தான், நல்ல மடி செட்டுங்க. இங்கே பாருங்கள், அதாவது மிஷினுக்கு போடுற மாதிரி அண்ணன் கேட்டாருங்க. அதனால் அண்ணனுக்கு எடுத்திருக்கோம். அண்ணா வணக்கங்கண்ணா. அண்ணா, இப்போ நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க, என்ன டீட்டெயில் சொல்லிடுங்கண்ணா. சரிங்கண்ணா. இப்போ நீங்கள் நேற்று எனக்கு கால் பண்ணிங்க. பண்ணிவிட்டு மாடு எடுத்து கொடுங்கன்னு சொன்னீங்க. அதாவது பணம் போட்டு விட்டுறே எடுத்து கொடுங்க அப்படின்னு சொன்னீங்க. இல்லைன்னா நேரில் வாங்கன்னு சொல்லியாச்சு. அப்போ நீங்கள் நேர்லேயே வந்துட்டீங்க. சரிங்கண்ணா. இப்போ நம்ம மாடு எடுத்துருக்கோம், உங்களுக்கு திருப்தி தானுங்கண்ணா? இந்த மாடு எடுத்திருக்கோம். என்ன விலைன்னு அப்படியே சொல்லிடுங்கண்ணா. 56,000 ரூபாய்க்கு எடுத்திருக்கோம். அவங்க வந்து 65 ரூபா சொன்னாங்க. 56,000 ரூபாய்க்கு எடுத்திருக்கோம். பல்லு வந்து கடமுளப்பு தான். ஆமாங்கண்ணா. சரிங்கண்ணா. நம்ம எடுத்தது உங்களுக்கு திருப்தி தானுங்கண்ணா? சரிங்கண்ணா. இன்னும் அடுத்த வாரம் ஒரு மாடு வேணும் என்னங்கண்ணா? சரிங்கண்ணா. அங்கே எத்தனை மாடு நான் வச்சுருக்கீங்க? 3 மாடு வச்சுருக்கீங்களா? சரி. இப்போ இதோடு சேர்த்து 4, இன்னொரு மாடு வேணும். அப்படி தானுங்கண்ணா? அதே மாதிரி வண்டியும் போக்கு வண்டியை உங்களுக்கு ஏற்றி விட்டாச்சு. போக்கு வண்டி பார்த்தாச்சு. வண்டி வாடகை 2,000 ரூபா இங்கேருந்து துறையூருக்கு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு விலையெல்லாம் பரவாயில்ல தானுங்கண்ணா? ரொம்ப நன்றிங்கண்ணா. சரி, மீண்டும் அடுத்த வாரம் வாங்க. இன்னும் நான் ஒரு மாடு நல்ல மாடாக எடுத்துக்கலாம்ண்ணா. நன்றிண்ணா. நண்பர்களே, இதே மாதிரி மாடுகள் வேணும்னா நீங்கள் நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலில் தொடர்பு கொள்ளுங்கள். நல்ல மாடுகளாக நம்ம வாங்கிக்கலாங்க. நன்றிங்க.
பாருங்க அண்ணன் வந்து ஒரு 3 மாடு கொண்டாந்துருக்காரு. ஏன்னா இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படின்னா இருக்கு? சந்தை நிலவரம் மாட்டுக்கு ஒரு 15,000 கம்மிங்க. மாட்டுக்கு 15,000 கம்மி. 1 லட்ச ரூபா மாடு 80,000. அப்படியா? இன்னைக்கு எத்தனை மாடு கொண்டாந்தீங்க? 8 மாடு கொண்டாந்தண்ணா. 8 மாடு கொண்டாந்தீங்க. சரிண்ணா. 4 வித்தாச்சு, இன்னும் 4 இருக்குங்க. 4 வித்தாச்சு, இன்னும் 4 இருக்குது. ஆனால் இப்போ இந்த மாடலில் என்னென்ன விலைலாம் இருக்குது? இது 60 ரூபா வரும். ஹெச்எப் மாடு எவ்வளோண்ணா? இது 70 ரூபா வரும், இது 60 ரூபா வரும், அது 63 ரூபா வரும். இந்த விலையில் தான் இருக்குது. அவ்வளோதான். சரிங்கண்ணா. இதெல்லாம் 1 ரூபாய்க்கு விற்ற மாடு. அதான் இல்லை. சரிங்கண்ணா. இது என்ன காரணம் விற்கலன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் மடி விற்கலைங்க. இன்னும் ரெடி மாடு கிடையாது, மடி வைக்காதனால நிற்கிதுங்க. இந்த மாட்டுக்கு கொஞ்சம் மடி பத்தலை, மடி வைக்கல. ரெடி மாடாக இருந்தால் இங்கே கருங்கல் பாளையத்தில் விற்கிதுங்க. ரெடி மாடு இல்லைன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும், ஒரு 20 நாள் 30 நாள் எடுக்கும்னா கொஞ்சம் மாடு விற்கலை. இதெல்லாமே வந்து நாட்டு கிராஸ் மாடுங்க. அதாவது திருவண்ணாமலை அந்த மாதிரி ரொம்ப வெயில் ஹாட்டாக இருக்கிற வெயில் பிரதேசத்துக்கு இது வந்து இந்த மாடெல்லாம் செட் ஆகுங்க. வெயிலுக்கு நல்ல செட் ஆகும் இந்த மாதிரி கிராஸ் டைப் மாடு, நாட்டு கிராஸ் மாடு. ஆனால் இது வந்து கொஞ்சம் குணம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் குணம் நம்ம பழகிட்டோம்னா நல்ல மாடுங்க. இந்த மாடெல்லாம் நல்ல வெயிலுக்கு தாங்கும். அதே மாதிரி ஃபேட் எஸ்என்எஃப் சூப்பராக இருக்குங்க. இது பேட்ச் கிடையாதுங்கண்ணா. கொட்டகண்ணா. ஆமாம். இருமணியா கொஞ்சமாக கால் டெம்பரா ஆகும். நான் காதில் ஊதி விடுங்கண்ணா. அதான் வாங்கண்ணா. அண்ணா இன்னைக்கு எத்தனை மாடு நான் கொண்டாந்தீங்க? 3 மாடு கொண்டாந்தாங்க. 3 மாடு விற்பனை ஆகலையா? என்ன காரணம்? எதனால? என்னன்னு தெரியல. மழை காரணம் ஒன்று. அப்புறம் வியாபாரி வரலையா? வியாபாரி வரல. இந்த மாடு என்ன விலை சொன்னீங்க? இது 65 ரூபா சொன்னாங்க. 65 ரூபா. இது 4000 இருக்குமா? ரெண்டாவது தாங்க. 17 லிட்டர் கறந்த மாடு. 17 லிட்டர் கறந்த மாடு. இந்த மாடு அது தலைச்சேன். 15 சொன்னாங்க. பல்லுங்க? 4 பல்லு. இதுங்க? இது 2வது கண்ணு தான். இது 3வது கண்ணா இருக்கா. 23 லிட்டர் கறந்த மாடு. ஓ, 23 லிட்டர் கறந்த மாடா? சாமி இங்கே பாருங்க, 23 லிட்டர் கறந்த மாடுங்கிறாரு. தலைவா இது என்ன விலை சொன்னீங்க? 70 ரூபா சொன்னாரம்மா. 70 ரூபா சொல்லியிருக்காருங்க. மாடு கொஞ்சம் நேரமாக கொண்டு வந்துட்டாராட்டுக்கு. ரொம்ப வயிறு இதாக இருக்குது. அதாவது ஒரு நல்ல ஒரு வயிறு வச்சு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். மாடு ஒரு நோட்டத்துக்கு இல்லை, அதனால் இந்த விலைக்கு போலியாட்டுக்கு. பாவம் 3 மாடு கொண்டாந்து 3 மாடுமே விற்பனை ஆகலைன்னா அவர் வியாபாரி பாருங்கள், நினச்சி பாருங்களேன், ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம எந்த ஊருண்ணா? வாழப்பாடி. சரிண்ணா. நண்பர்களே, அவ்வளோதாங்க இந்த வீடியோ பதிவு முடிய போகுது. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையம் கலப்பின மாட்டு சந்தைக்கு வரலைன்னா ஒரு முறை வந்து பாருங்கள். நல்ல மாடுகளாக நிறைய மாடுகள் இருக்குது. உங்களுக்கு தேவையான மாடுகளை தேர்வு பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். குறைஞ்ச விலையிலையும் இருக்குது, அதிக விலையிலையும் இருக்குங்க. இந்த சந்தைக்கு பார்த்திங்கன்னா 5 ஸ்டேட்லேருந்து வியாபாரிகள் விவசாயிகள் வராங்க, வந்து மாடுகளை வாங்கிட்டு போய் பயன்பட்டுருக்காங்க. நீங்களும் வேணும்னா வந்து பாருங்கள், நல்ல மாடுகளாக தேர்வு பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு சினை மாடுகள், கன்று மாடுகள், கிடாரி கன்றுகள், கைக்கறவை மாடுகள் வேணும்னா நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலில் தொடர்பு கொண்டிங்கன்னா நம்பிக்கையான முறையில் நல்ல முறையாக மாடு வாங்கி கொடுக்கலாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.